இந்த வருஷம் பொங்கல் வந்து ஒரு ட்ரை பொங்கலா தான் இருக்கு. ஆனா தெலுங்குல வந்து சங்கராந்தி பயங்கர ஹிட் அடிச்சிருக்கு போல இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சிரஞ்சீவி படம் பிளாக் பஸ்டா போயிட்டு இருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 தெலுங்கு படம் வந்திருக்கு. தமிழ்ல வந்து 9ஆம் தேதியே பராசக்தி வந்தது. அது வந்து அந்த அளவுக்கு எடுபடல. ஜனநாயகன் எப்போ வரும்னே தெரியல. இப்படி தியேட்டர்ல காத்து வாங்கிட்டு இருக்க டைம்ல திடீர்னு பார்த்தா ஒரு படத்துக்கு ஃபுல் கூட்டம். என்ன படம்னு போய் பார்த்தா நம்ம ஜீவா நடிச்ச ட்ரிபிள் டி தம்பி தலைவர் தலைமையில் ஒரு படம் வந்திருக்கு. தலைவர் தம்பி தலைமையில் தானே? ஏன்டா நல்ல பேர் வைங்க. கருமா. படத்தோட கதை என்னன்னா, 2 வீடு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது, ஒரு இடத்துல வந்துட்டு டெத் ஆயிடுது. இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேத்துக்குமே ஒரு பகை இருக்குது. அதனால இவங்க 2 பேரும் ஒரே டைம்ல வந்துட்டு சாவையும் எடுக்கணுங்கிறாங்க, கல்யாணமும் வைக்கணுங்கிறாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஜீவா வந்து மாட்டிக்கிறாரு. ஜீவா எப்படி இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணாருங்கிறதா இந்த படத்துடைய மீதி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படங்கள் வந்து நிறைய இப்ப தமிழ்ல வருது, புது டைரக்டரோடது. இவர் பாத்தீங்கன்னா ஃபெலமி மலையாள படம் எடுத்த டைரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் படம் அந்த படமே சூப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையாள பட ஸ்கிரீன் பிளே ஃபார்முலாலே இருக்கு. ஏன்னா ஒரு 2 பக்கம் வந்து ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது கூட வந்து நிறைய கிளைக்கதைகள், நிறைய கேரக்டர்கள் வந்து அந்த மலையாள படத்துல நிறைய காமிப்பானுங்க. அதே மாதிரி இதுல வந்து கொஞ்சம் நேட்டிவிட்டியை பிடிச்சி நல்லா காமிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசையா கேரக்டர் மாதிரி அந்த தண்ணி தொட்டி இருக்கு. அது கடைசியில என்ன ஆகுது அந்த மாதிரி போகுது இந்த கதை. அப்படியே ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றது அந்த ஏரியாவோட நேட்டிவிட்டி ஸ்லாங், அதுலயே ஒரு கன்னியாகுமரி ஸ்லாங்ல வரும். அதெல்லாம் செம காமெடியா இருந்துச்சு. இந்த மலையாளத்துல பாத்தீங்கன்னா திங்களாச்சி நிச்சயம் ஒரு படம் இருக்கு. ஒரு நைட்ல வந்து கல்யாணம் நடந்து அந்த கல்யாணம் வந்து சண்டையில முடியும். அது ஒரு சூப்பரான படம். அது வந்து நீங்க பாத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த கதை இருக்கு. ஆனா இதுல வந்து இனி கொஞ்சம் நிறைய காமெடி, ஹை லெவல் காமெடி இல்ல, ஹை காமெடி, அதாவது வந்து ஒரு மேட்னஸ் காமெடி இல்ல. ஆனாலும் இந்த படம் வந்து கடைசி வரைக்கும் போர் அடிக்காம போச்சு. ஏன்னா அந்த மலையாள டைரக்டரோட அந்த ஸ்கிரீன் பிளேனாலதான் அது ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. நல்லா சிரிச்சாங்க, தியேட்டரே சிரிச்சாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரே ஃபேமிலி சிறப்பான ஒரு பொங்கல் படமா இருந்துச்சு. என்னன்னா எதிர்பார்க்கல இது, அதுதான் வந்து ஒரு பெரிய திடீர்னு வந்துச்சு. அப்படியே வந்து ஒரு பிளாக் கார்ஸ் மாதிரி வந்து அடிச்சிருக்கு. அப்புறம் என்னன்னா இந்த யூஸ்வல் ஃபார்முலா இல்ல, தமிழ் ஃபார்முலா கிடையாது இதுல. ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம தேவையில்லாத லவ் ட்ராக் எதுவுமே இல்ல. நல்ல நீட்ட ஜீவாக்கு சூப்பரா டு தி பாயிண்டா இருக்கு படம். கரெக்ட். பாட்டுமே பாத்தீங்கன்னா பெருசா வந்துட்டு ஒட்டாட்டினாலும் நல்லா போச்சு, நல்லா வைபா தான் இருந்தது. நல்லா வைபா இருந்துச்சு. என்னன்னா இதுல வந்து இன்னொரு மேட்டர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த கல்யாணத்துல வந்து ஒரு பயங்கரமான காமெடி மிஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து நீங்க சூப்ரம் ஷோ படம் பாத்தீங்கன்னா, கன்னட படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு காமெடி ஒரு மேரேஜ்ல அப்படியே நீண்டுட்டு போக ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் வெட்டி ஒரு பயங்கரமான ரோஃபல் சீன்ஸ் எல்லாமே அப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஐ சீன் இதுல இல்ல, அந்த குபீர் இல்ல. ஆமா, குபீர் இல்ல, பயங்கரமான ஒரு சீன் இல்ல. மத்தபடி வந்து படம் வந்து போர் அடிக்கல. அதுதான் மெயின். எல்லாரும் வந்து பொங்கல் வின்னர் இந்த மாதிரி சொல்றாங்க, அது உண்மைதான். ஆனா வந்து ஒரு ஹை காமெடி, ரொம்ப வந்து ரோஃபல் காமெடியில இந்த படத்துல கிடையாது. ஆனா நிதானமா வந்து படம் மொக்கையும் இல்ல, நல்ல நீட்டா போகுது. அதுதான் பெரிய விஷயம். அது ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இந்த மாதிரி பார்த்து. இது வந்து யூசுவல் ஃபார்முலாவே இல்லையே. சாதாரணமா 90s 80s எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரணமா எடுப்பானுங்க. இப்ப வந்து இது ஒரு சாதாரண படமே ஒரு கஷ்டமா ஆயிடுச்சு. இப்பெல்லாம் ஒரு சாதாரண படம் எடுக்கிறது அப்படி ஆகி போச்சு. அந்த மாதிரிதான் இந்த படம் இருக்கு. ஒரு 80s அப்புறம் வந்து இந்த ஃபேமிலி காமெடி இந்த மாதிரி வந்து இது வந்து நல்லா வந்து இப்போ திருப்பி ஃபேன்ஸை வந்து திருப்பி தமிழ் ஆடியன்ஸை உள்ள கொண்டு மாதிரி இருந்துச்சு. படம் வந்து நல்லா ஃபுல்லா இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் இந்த பொண்ணு ஓடி போகும்போது கபீர்னு இருக்கும், ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா நல்லா பண்ணிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஜீவா, அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட் இந்த படம். ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, நிறைய மீம் கூட போட்டிருந்தாங்க. வந்து பாத்தீங்கன்னா சிபிராஜ் கேட்கறோம், என்னடா ஹிட் எல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் மீம் வந்தது. அந்த மாதிரிதான் இதுல வந்து இவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஹிட். ஏன்னா ஜீவா வந்து அத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர் சின்ன வயசுலயே. அவருக்கு இடையில வந்து பயங்கர கேப் வந்துச்சு. அப்புறம் வந்து பிளாக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அது வந்து நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ஜீவா வந்து அனாயசமா அப்படியே வந்து கண்டினியூஸ் வந்து அவரோட டைலாக் டெலிவரியா இருக்கும். எல்லாம் சிம்பிளா அப்படியே அடிச்சு விடுவாரு, ஒன்னும் பிரச்சனையே இருக்காது. இனிமே ஜீவா அப்படியே இருக்கு, அப்படியே இருக்காரு. அதான் பெரிய மேட்டர். அப்புறம் நம்ம ஜென்சன் திவாகர் வந்து இதுல வந்து சூப்பர் கேரக்டர் பண்ணிருக்காரு. இதுல சரக்கே அடிக்கல, ஒரு சீன் மட்டும் சிப் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். மத்தபடி அவரோட பாடி லாங்குவேஜ் அவர்லாம் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர். நிறைய படம் நடிச்சிட்டாரு. இதுல சொல்றேன், இனியும் அவரோட அடுத்த படங்கள் வந்து இனியும் வந்து அவர் மேலதான் தூக்கிட்டு போகும். ஒரு கதை நல்லா செலக்ட் பண்ணா போதும். ஆமா, கரெக்ட். தம்பிராமையா அதெல்லாம் சொல்ல வேண்டியது. அது ஓகே. அப்புறம் இளவரசு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி கேங் ஒன்று வரும். அது வந்து செம சூப்பரா ஸ்லாங். ஆமா, நல்லா இருந்து சூப்பர் ஸ்லாங். அதுல கன்னியப்பன்னு சொல்லி ஒரு கேரக்டர் நல்ல பேர் வச்சாங்கன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் டைமிங் காமெடி நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து மெயினான ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த சாதாரண ஒரு சண்டைக்கு வேண்டி
அந்த பொண்ணு ஒரு இதுவும் கல்யாணம் நின்று போகும், அவங்க 2 வீட்டுக்கு ஒரு சண்டையாகும், 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 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 ஊரே வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோட இருக்கும். நீ அந்த பொண்ணு மாப்பிள்ளையே அங்க இருந்து தப்பிச்சு போங்க தான் ஜீவா சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். கடைசியில ஒரு மெயின் மேட்டர் இருக்கும். அந்த மெயின் மேட்டரே வந்து அதனாலதான் வந்து அந்த 2 வீட்டு சண்டையே தீரும். அது வந்து கடைசியில உங்களுக்கு வந்து ஒரு பேரழிவு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜாலியா இந்த படத்தை போய் பார்க்கலாம். அந்த மாதிரிதான் இருக்குது. அதனால போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஏத்த படம் தான், ஜாலியா வந்து ஒன்னும் பிரச்சனை எல்லாம் பார்க்கலாம். ஒன்னும் வந்து போர் அடிக்காது. படத்துக்கு பட்ஜெட் எவ்வளவு? ஒரு 1 கோடி 2 கோடி அவ்வளவுதான் இருக்கும். மலையாள டேரக்டர்ஸ் வந்து அப்படிதான் இருப்பானுங்க. இங்க இருக்கவனதான் தள்ளி ஆமா, இங்க இருக்கவனதான் எல்லாம் செட்டு போட்டு எடுத்திருப்பானுங்க. ஆனாலும் இப்ப வந்து புது டேரக்டர் தமிழ்ல நல்லதா எடுத்துட்டு இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த வருஷம் பெரிய பொங்கல் இல்ல, அது ஒரு மைனஸ். ஆனா இந்த படம் வந்து நல்லா இருக்கு, போய் பாருங்க, தேட்டர்ல ஓடிட்டு.